கண் ஆரோக்கியத்திற்கான 6 முக்கிய வைட்டமின்கள். ஒரு நாள் காலையில் எடுத்து உங்கள் கண் பார்வை முன்பு போல தெளிவாக இல்லை என்று கவனித்தால் என்ன செய்வீர்கள்? பலருக்கு இது வயதானதும் ஒரு உண்மையாகி விடுகிறது. குறிப்பாக டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு கேட்ராக்ட் மற்றும் கிளாக்கோமா ஆகியவை பார்வை இழப்புக்கு முக்கிய காரணங்கள் மற்றும் இவை பெரும்பாலும் அறிகுறி இல்லாமல் வளர்ந்து பின்னர் தான் தெரிய வரும். ஆனால் நல்ல செய்தி என்னவென்றால் நீங்கள் உங்கள் கண் ஆரோக்கியத்தை கட்டுப்படுத்தலாம். உங்கள் தினசரி உணவில் சில வைட்டமின்களை சேர்ப்பதன் மூலம் உங்கள் கண்களை பாதுகாக்கலாம். இந்த பிரச்சனைகளின் ஆபத்தை குறைக்கலாம் மற்றும் பல வருடங்களுக்கு பார்வையை கூர்மையாக வைத்திருக்கலாம். இன்று நான் உங்களுக்கு 6 முக்கியமான வைட்டமின்களை பற்றி பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ குறைந்த ஒளியில் பார்வையை பராமரிக்க மிக முக்கியமானது. இது ரெட்டினாவில் உள்ள ரொடாப்சின் எனப்படும் பிக்மெண்ட் உற்பத்திக்கு உதவுகிறது. இதை இரவில் பார்க்க உதவுகிறது. போதுமான வைட்டமின் ஏ இல்லாவிட்டால் இரவில் பார்வை குறைந்து நைட் பிளைண்ட்னஸ் வரும். வாகனம் ஓட்டுவது அல்லது இருட்டில் நடப்பது கடினமாக இருக்கும். வைட்டமின் ஏ உங்கள் கார்னியாவை ஆரோக்கியமாகவும் ஈரப்பதமாகவும் வைத்திருக்கிறது. உலர்ந்த பார்வை மற்றும் தொற்றுக்களை தடுக்கிறது. டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இது முக்கியமானது, ஏனென்றால் இது உயர் இரத்த சர்க்கரையால் ஏற்படும் ரெட்டினா சேதத்தை குறைக்கிறது. உணவு மூலங்கள்: கேரட், இனிப்பு உருளைக்கிழங்கு, கீரை, முட்டைக்கோஸ் மற்றும் கல்லீரல் மூலம் வைட்டமின் ஏ கிடைக்கிறது. வைட்டமின் சி. வைட்டமின் சி ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது உங்கள் கண்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. இது கேட்ராக்ட் மற்றும் கிளாக்கோமாவுக்கு முக்கிய காரணம். இது கொலாஜன் உற்பத்திக்கும் உதவுகிறது. இது உங்கள் கார்னியா மற்றும் ஸ்க்ளேரா, அதாவது கண்ணின் வெள்ளை பகுதி ஆகியவற்றை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறது. கிளாக்கோமா ஆபத்து உள்ளவர்களுக்கு வைட்டமின் சி ஆப்டிக் நரம்புக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது. இது பார்வையை பாதுகாக்க உதவுகிறது. உணவு மூலங்கள்: ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, பெல் பெப்பர், ப்ராக்கலி மற்றும் கிவி சாப்பிடுவதன் மூலம் வைட்டமின் சி உங்களுக்கு கிடைக்கும். வைட்டமின் இ. வைட்டமின் இ ஒரு கொழுப்பில் கரையும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். இது உங்கள் கண் செல்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. இது கேட்ராக்ட் மற்றும் வயது தொடர்பான மேக்குலர் டீஜெனரேஷன் போன்ற பார்வை இழப்பை தடுக்கிறது. வைட்டமின் இ நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. இது உங்கள் கண்களை தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் உலர் கண் நோய், அதாவது ட்ரை ஐ சிண்ட்ரோம்க்கு ஈரப்பதத்தை மேம்படுத்தி உங்கள் கண்களை பாதுகாக்க உதவுகிறது. உணவு மூலங்கள்: பாதாம், சூரியகாந்தி விதைகள், கீரை மற்றும் ஆவகாடோ சாப்பிடுவதன் மூலம் வைட்டமின் இ கிடைக்கும். வைட்டமின் டி. வைட்டமின் டி எலும்புகளுக்கு மட்டுமல்ல, இது கண் ஆரோக்கியத்திற்கும் மிக முக்கியமானது. இது கண்களில் ஏற்படும் அழற்சியை குறைக்கிறது. இது மேக்குலர் டீஜெனரேஷன், உலர்கண் நோய், அதாவது ட்ரை ஐ சிண்ட்ரோம் மற்றும் டயபெட்டிக் ரெட்டினாபதி ஆகியவற்றின் ஆபத்தை குறைக்கிறது. வைட்டமின் டி கண்களில் உள்ள அழுத்தத்தை, அதாவது இன்ட்ரா ஆக்குலர் பிரஷரை கட்டுப்படுத்துகிறது. இது கிளாக்கோமாவை தடுக்க உதவுகிறது. நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு இது ரெட்டினாவுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த நாளங்களின் சேதத்தை தடுக்கிறது. உணவு மூலங்கள்: கொழுப்பு மீன், சால்மன், டியூனா போன்ற மீன்கள் சாப்பிடுவதன் மூலமும், முட்டையின் மஞ்சள் கரு சாப்பிடுவதன் மூலம், பால் மற்றும் காளான் சாப்பிடுவதன் மூலம் வைட்டமின் டி உங்கள் உடலுக்கு கிடைக்கும். பி வைட்டமின்கள். பி வைட்டமின்கள் குறிப்பாக B6, B9 மற்றும் B12 கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. இவை ஹோமோசிஸ்டீன் அளவை குறைக்கிறது. இது கண்களின் இரத்த நாளங்களை சேதப்படுத்தும் ஒரு தீங்கு விளைவிக்கும் அமினோ ஆசிட் ஆகும். வைட்டமின் B12 ஆப்டிக் நரம்பை சுற்றி உள்ள மயலின் ஷீத்தை பராமரிக்கிறது. இது கண்கள் மற்றும் மூளையின் இடையே சமிக்கைகள் திறம்பட அனுப்ப உதவுகிறது. B12 குறைபாடு ஆப்டிக் நியூரோபதி மற்றும் பார்வை இழப்பை ஏற்படுத்தும். உணவு மூலங்கள்: கீரை, முட்டை, பால், கோழி, பருப்பு வகைகள் மற்றும் கடல் உணவு சாப்பிடுவதன் மூலம் பி வைட்டமின்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் குறிப்பாக DHA மற்றும் EPA கண் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. DHA ரெட்டினாவின் ஒரு கட்டமைப்பு உறுப்பு ஆகும். அது ரெட்டினாவை சரியாக செயல்படுத்த உதவுகிறது. ஒமேகா 3 அழற்சியை குறைக்கிறது, கண்ணீர் உற்பத்தியை மேம்படுத்துகிறது மற்றும் AMD மற்றும் டயபெட்டிக் ரெட்டினாபதி, நீரிழிவு ரெட்டினாபதி ஆகியவற்றை தடுக்கிறது. உலர்கண் நோய், அதாவது ட்ரை ஐ சிண்ட்ரோம் உள்ளவர்களுக்கு ஒமேகா 3 கண்ணீர் தரத்தை மேம்படுத்தி அசௌகரியத்தை குறைக்கிறது. உணவு மூலங்கள்: கொழுப்பு மீன், சால்மன், மேக்கரல் போன்ற மீன்கள், சியா விதைகள்,
ஆளி விதைகள் மற்றும் வால்நட் சாப்பிடுவதன் மூலம் உங்களுக்கு இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கிறது. இன்றே உங்கள் பார்வையை பாதுகாக்கலாம். உங்கள் கண்கள் உலகத்திற்கான ஜன்னல்கள் மற்றும் அவற்றை பாதுகாப்பது எப்போதும் முன்னுரிமையாக இருக்க வேண்டும். இந்த 6 முக்கியமான வைட்டமின்களை உங்கள் தினசரி உணவில் சேர்ப்பதன் மூலம் கேட்ராக்ட் மற்றும் கிளாக்கோமா போன்ற வயது தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து உங்கள் பார்வையை பாதுகாக்கலாம். முக்கியமாக ஊட்டச்சத்து நிறைந்த உணவை சாப்பிடுவதுடன் வழக்கமான கண் பரிசோதனைகளை செய்வதன் மூலமும் உங்கள் கண்கள் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கும். இன்றே இந்த வைட்டமின் சாப்பிடுவதை தொடங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் ஐக்கானை அழுத்தவும். புதிய வீடியோக்களையும் தவறவிடாதீங்க. இந்த வைட்டமின்களை உங்கள் கண் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறீர்களா? கீழே கமெண்ட் செய்வோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.